விஜய் சார் வணக்கம். விஜய் அங்கிள் வணக்கம். இப்போ தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஏற்கனவே திமுகவை நீங்கள் விமர்சனம் செய்தது தீய சக்தின்னு தான் சொன்னீங்க. திமுகவுடைய கூட்டணி எல்லாமே தீய சக்தி, அதனால் நான் அதை எதிர்க்கிறேன்னு சொன்னீங்க. ரைட்டு. அதேமாரி அதிமுக பாஜக கூட்டணி மதவாத கட்சி அப்படின்னு சொல்லி அதையும் நீங்கள் தவிர்த்துட்டீங்க. அப்படி இருக்கும்போது இப்போ கூட்டணிக்கு மதவாத கட்சியிலேருந்து நீங்கள் எம்எல்ஏ கூப்பிட்டு ஆட்சி அமைப்பீங்களா, இல்லை தீய சக்தி திமுகவோடருந்து அதிலேருந்து ஜெயிச்சு அதில் திமுக மக்கள் ஓட்டு போட்டு அதிலேருந்து வந்தவங்க தான் காங்கிரஸு, அந்த கம்யூனிஸ்ட்டு, அந்த விசிகா. அப்படி இருக்கும்போது அதிலிருந்து நீங்கள் எம்எல்ஏ எடுத்து ஆட்சி அமைப்பீங்களா சொல்லுங்கள். திமுக ஒரு தீய சக்தின்னு சொன்ன பிறகு அந்த தீய சக்தி உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து தான் அந்த காங்கிரஸுக்கும் ஓட்டு போட்டிருக்காங்க. கூட்டணி கட்சி எல்லாத்துக்குமே அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த தீய சக்தி கூட்டணியிலேருந்து எடுத்து நீங்கள் ஆட்சி அமைப்பீங்களா, இல்லை மதவாத கட்சி பாஜக, பாமக, அதிமுக அதுலேருந்து எம்எல்ஏ எடுத்து நீங்கள் ஆட்சி அமைப்பீங்களா சொல்லுங்கள். இது எது நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடியே நீங்கள் கூட்டணி அமைச்சிருக்கணும். அதாவது எந்த கட்சியுடன் உங்களுக்கு உங்களுடைய கொள்கைக்கு சரி வருதோ அந்த கட்சியினோடு தான் நீங்கள் கூட்டணி அமைச்சிருக்கணும். இப்போ ரெண்டு கட்சியுமே நீங்கள் எதிர்த்துட்டு அந்த திமுக தீய சக்தியுடைய எம்எல்ஏவும் நீங்கள் ஆட்சி அமைக்க எப்படி நீங்கள் முன்னுக்கு வருவீங்க? அதே பாஜகவுடைய மதவாத கட்சி அதுலேருந்து எம்எல்ஏ வந்தாலும் எப்படி நீங்கள் ஆட்சியை நீங்கள் ஏற்றுக்குவீங்க, எம்எல்ஏ எடுத்து ஏற்றுக்குவீங்க சொல்லுங்கள். நீங்களே சொல்லுங்கள். ரெண்டுமே நீங்கள் எதிர்த்து கட்சி தான். இந்த கூட்டணியும் எதிர்த்துட்டீங்க, அந்த கூட்டணியும் எதிர்த்தீங்க. அது மதவாத பாஜக கூட்டணி மதவாத கட்சி அது அதனால் அதை சேர மாட்டேன்னு சொன்னீங்க. திமுக கூட்டணி தீய சக்தி கூட்டணி இருந்தீங்க. இந்த ரெண்டுமே உங்களுக்கு ஆகாத ஒரு கூட்டணி தான். அதுலேருந்து எம்எல்ஏ ஜெயிச்சு வந்திருக்காங்க. அதை மட்டும் நீங்கள் எப்படி எடுத்துக்குவீங்க சொல்லுங்கள். அந்த கூட்டணி எல்லா கட்சியும் ஒன்றா ஒரு ஓட்டு போட்டு தான் எம்எல்ஏ தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்படிங்கும்போது திமுக தீய சக்தியிலேருந்து அதில் மட்டும் நீங்கள் எம்எல்ஏ எடுத்து எப்படி ஆட்சி அமைப்பீங்க? இல்லை பாஜக மதவாத கட்சியை அதுலேருந்து எப்படி நீங்கள் எம்எல்ஏ வந்தாங்கன்னா நீங்கள் ஆட்சி அமைப்பீங்க சொல்லுங்கள். அங்கிள் விஜய் அங்கிள், விஜய் சார் நீங்களே சொல்லுங்கள். மக்களை ஏமாற்றாதீங்க அங்கிள். சார் விஜய் சார், மக்களை ஏமாற்றாதீங்க. புஜ்ஜி இல்லை, மக்களை ஏமாற்றாதீங்க.